2021 பதிவான வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெபிராஜுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். தீர்ப்பு குறித்தான விவரங்கள் ரமேஷ். சென்னை அண்ணா நகர்ல கராத்தே, ஜூடோ போன்ற தற்காப்பு கலை பள்ளி நடத்தி வந்தவர் தான் கெபிராஜ். இவர் அந்த பயிற்சி பள்ளியில தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி ஒருவர் கெபிராஜ் மீது புகார் அளித்திருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு அளித்த புகாரின் அடிப்படையில சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் கெபிராஜ் மீது 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கெபிராஜ் பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதையடுத்துதான் மேலும் சில மாணவர்கள் அவர் மீது பாலியல் புகார் அளித்து தொடர்ந்து வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பத்மா இந்த வழக்கில் கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என தீர்ப்பளித்திருந்தார். தண்டனை விவரம் குறித்து இன்று அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில நேற்று ஆஜரானது போது அவர் கடல் மேல் ஆணையாக நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் நான் எந்த மாணவருக்கும் பாலியல் துன்புறுத்த கொடுக்கவில்லை என்றும் 7 ஆண்டுகளுக்கு பிறகு புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்தார். இதையடுத்து இன்று அவர் தண்டனை விவரங்கள் அளித்த நீதிபதி பத்மா அவருக்கு 3 பிரிவுகள், ஒரு பிரிவுகள்ல 2 ஆண்டும், இன்னொரு பிரிவுல 3 ஆண்டும், இன்னொரு பிரிவுல 10 வருட கடுங்காவல் தண்டனை வைத்து 7 காலத்துக்கு அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இதுல 50,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.